கொலை கொள்ளை ஆள் மாறாட்டம் அதில் நம்ம 2 பேருக்கும் சரிசமமாக பங்கிருக்கோம். 32 கோடி ரூபாய் நம்ம பூர்வீக சொத்து. ஒட்டுமொத்த குடும்பமும் ஃப்ராடு. படிக்கும்போதே சித்தார்த்துக்கு சினிமாவில் தீவிர நாட்டம். எதனால் சார் சினிமா ஏன் பிடிக்குங்கிற கேள்விக்கு 10,000 பதில் இருக்கு சார். அதான் சினிமா. உங்களுக்கு எனக்கு பிரத்யேகமாக சினிமா எடுக்கணும்னு ஆசை, உருவாக்கணும்னு ஆசை. ஸோ அது என்னன்னு தெரில. சின்ன வயசுலேருந்து நான் சினிமா எடுப்பேன்னு சொன்னேன், சினிமாவில் நடிப்பேன்னு சொன்னதே கிடையாது. அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கிறப்போ நிறைய நாடகம்லாம் போட்டிருக்கேன். டெல்லிலையும் ஸ்ட்ரீட் தியேட்டர், அதாவது நம்மளோட தெருக்கூத்தும் போட்டிருக்கேன், ஸ்டேஜ் நாடகமும் போட்டிருக்கேன். ஸோ அதில் ஒரு அனுபவம் இருக்குது. அப்போவும் நான் நடிகனாக இருந்தேன் காலேஜில். பட் நான் படம் எடுப்பேன்னு தான் என் மைண்டில் முடிவு பண்ணி உட்கார்ந்துருந்தேன். ஸோ அது போக எல்லா மேல் படிப்பும் முடிச்சுட்டு சினிமாவுக்கு வந்துட்டேன். அந்த வேலை எதுவும் வேணாம், ஏன்னா நிறைய காசு கொடுத்து நல்ல வேலை தான் இருந்தது. அது அந்த அந்த காலகட்டத்தில் பெரிய பணம்லாம் கொடுத்தாங்க. இல்லை நமக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு இங்கே அது என்னமோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் சார். அது எப்போவுமே ஒருத்தன் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி பார்த்து பேசுகிறப்ப தெரிஞ்சு தான் பண்ண மாதிரி இருக்கும். பட் எனக்கு அப்போ தெரியும் நான் லைஃப் லாங் சினிமாவில் தான் இருப்பேன்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருந்தது. வெளி உலகத்துக்கு இல்லாமல் இருந்திருக்கலாம். அது ஒரு வருஷமாக கூடி இப்போ எல்லாருக்கும் நான் சினிமாவில் தான் இருக்கிறதுக்கு பிறந்தவன்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா இவ்வளோ பாதி வாழ்க்கைக்கு மேலே சினிமாலே இருந்துட்டோம். ஸோ அது ஒரு ரொம்ப லக்கி அண்ட் ஃபார்ச்சுனேட்னு நம்புகிறேன். பிகாஸ் உங்களுக்கே தெரியும், இப்போ ஒரு பயணத்தை தொடங்குறப்போ அந்த பயணத்தில் போய் நம்ம நல்லபடியாக சேருவோமான்னு ரொம்ப கம்மி இன்சூரன்ஸோடையும் இதோடையும் நம்ம சினிமாவில் இறங்குறோம். ஸோ இவ்வளோ தூரம் நான் ஃபீல் வெரி வெரி ஃபார்ச்சுனேட். உங்களுடைய கனவு நிறைவேற உங்களுக்கு பெரிய அளவில் உதவி புரிஞ்சதுன்னா அது ஒளிப்பதிவாளர் PC ஸ்ரீராமும் இயக்குனர் ஜெயேந்திராவும் தான் இல்லையா? முதல் முறையாக சினிமாவுக்கு நான் வரணும் ஆசைப்பட்டேன்னு சொன்னது ஜெயேந்திரா சார்கிட்டையும் PC ஸ்ரீராம் சார்கிட்டையும். ஏன்னா அதுக்கு முன்னே எனக்கு எங்கள் குடும்பத்தில் சுற்று வட்டாரத்தில் யாருமே சினிமாவில் தெரியவே தெரியாது. ஸோ அவங்க அறிமுகமானாங்க. அவங்க சின்ன வயசில் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எடுப்பாங்க இல்லையா, டிவி கமர்ஷியல்ஸ் எடுப்பாங்க இல்லையா. அவங்க எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க. அதனால எங்கள் வீட்டில் அவங்களுக்கு மட்டும் ஷூட்டிங்க்கு பர்மிஷன் கொடுப்போம். இப்போ நான் இருக்கிற வீடு அதே வீடு தான், நான் வளர்ந்த வீடு அது. ஸோ அங்கே PC சாரும் ஜெயேந்திரா சாரும் மட்டும்தான் ஷூட்டிங் பண்ணுவாங்க. ஸோ அப்போ தான் முறையாக ஒரு ஃபிலிம் கேமரா பார்க்குறது, அப்புறம் ஒரு ஷூட்டிங்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ அதுக்கு முன்னே நான் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தது, அதுதான் அனுபவம். அதுக்கப்புறம் PC சார்கிட்ட தான் நான் MBA முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன். ஸோ அவர் எங்கள் அப்பா விடவே மாட்டேன்னு சொன்னார். ஸோ அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா போதும், நான் அப்புறம் வந்துடுவேன்னு. நான் சென்னை வரத்துக்கு ஒரு காரணம் வேணும், நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் என்னை விட்டுருவாருன்னு சொல்லிட்டு அப்புறம் PC சார் தான் எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி அவன் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிட்டோம், விட்டுரு அவனு சொல்லிட்டு அப்போ தான் எங்கள் அப்பா கொஞ்சம் தைரியம் விட்டார். அப்புறம் யார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு, ஸோ மணி சார்கிட்ட தான் சேரணும்னு ரொம்ப இதுவாக இருந்தது. ஸோ அவரை துரத்தி அவர்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் உதவி இயக்குனராக பணியாற்றிய போது எப்படி இருந்தது? அவர் இப்போவும் நான் அவரை கேட்டால் ஐயோ இந்த மடையனை போய் அசிஸ்டண்ட்டாக வச்சேனேன்னு சொல்லுவார். பட் எனக்கு அந்த நாள் தான் எல்லாருமே கேட்பாங்க உங்கள் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறது. என் வாழ்க்கையில் ஒரே ஒரு டேர்னிங் பாயிண்ட் மட்டும்தான் இருந்திருக்கு. டேர்னிங் பாயிண்ட்னா நம்ம ஒரு திசை ஒரு கோலை நோக்கி போகிறப்ப சடனாக ஒரு இடத்துல இது நம்ம கோலே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நம்ம இடத்துக்கு போவோம் பார்த்தீங்களா, அப்போ திருப்பம் எடுப்போம். அதுதான் டேர்னிங் பாயிண்ட். ஸோ அப்படி தான் நான் ஒரு MBA படித்த பையன் அவ்வளோ படிப்பை முடிச்சுட்டு எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் தான் சேரணும்னு ஒரு அவ்வளோ பெரிய மனுஷன் முன்னாடி உட்காந்து எதையோ ஒன்று சொல்லி ஏதோ ஒன்று பண்ணி அந்த வேலையை வாங்கின அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி, இல்லை ஏப்ரல் ஃபுல்ஸ் டே மறக்கவே மறக்காது. ஸோ அந்த நாள் தான் என் வாழ்க்கையில் திருப்பு முனை. அன்னிலிருந்து நான் நேர்கோட்டில் தான் நடந்துட்டு இருக்கேன். ஸோ அதாவது சினிமாவில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே தான் இருப்பேன், எப்போ பயணித்தாலும் சினிமாவில் தான் பயணிப்பேங்கிற உறுதியோடு நான் இப்போ இருக்கேன்னா அந்த திருப்பு முனை எங்கள் சார் கொடுத்த திருப்பு முனை தான். உங்களுக்கு அவரு கூட ஒற்றுமை இருக்குது. அவரும் உங்களை மாதிரி MBA எல்லாம் படிச்சுட்டு தான் கரெக்ட். ஒருவேளை அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்னால அவர் கனெக்ட் ஆகிருக்கலாம். அதான் சொன்னேன்ல, நான் எப்போவுமே நம்ம சுந்தர்சி சார்கிட்ட சொல்லுவேன், சார் எதையாச்சும் பண்ணி படத்தை ஹிட் ஆக்கிடுங்க சார் அப்படின்னு சொல்லுவேன். அந்த மாதிரி நான் அவர்கிட்ட வேலை கேட்குறப்போ எனக்கு மைண்டில் ஓடுது, எதையாச்சும் ஒரு காரணத்தை நீங்களே நினச்சி எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துட மாட்டிங்களான்னு ஒரு ஏக்கத்தில் இருந்தேன்.
அதுதான் நான் உண்மையிலே எனக்கு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அது அந்த ஏப்ரல் 1ஆம் தேதி அந்த நாள். நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததா கன்னத்தில் முத்தமிட்டால் படத்துடைய படப்பிடிப்பு? என்னோட வாழ்க்கையில் நான் சினிமா கற்றுக்கிட்டது அந்த படத்தோட படப்பிடிப்பில் தான். ஏன்னா அது என்னோட பல்கலைக்கழகம். அது வந்து அந்த யூனிவர்சிட்டியில் தான் நான் எல்லாமே படித்தேன். எனக்கு முத ஒரு ஷூட்டிங்கோட அனுபவம். அதில் வந்து அவ்வளோ பெரிய மேதாவிகள் வேலை செய்கிற ஒரு இடத்துல வந்து நான் ஒரு செவுத்தில் ஒரு இருந்தால் கூட நான் சினிமா கற்றுப்பேன். அப்படிப்பட்டது நான் ஒரு மனுஷனாக பிறந்திருக்கேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. அண்ட் இன்ன வரைக்கும் நான் வந்து எனக்கு ஒரு குழந்தையாக நான் சினிமாவில் தவழ்ந்து வர காலத்துலேருந்து என்னை வந்து பார்த்து என்னை வந்து எனக்கு உற்சாகத்தை ஊட்டி நம்பிக்கையை கொடுத்தது வந்து இந்த பெரியவங்க தான். அது மணி சாராக இருக்கலாம், ஏஆர் ரஹ்மான் சாராக இருக்கலாம், ஆடியோ டிசைனர் லக்ஷ்மி நாராயண் சாராக இருக்கலாம், எடிட்டர் ஸ்ரீகர் பிரசாதாக இருக்கலாம், டிடிஎஸ் காட் ஸ்ரீதர் சாராக இருக்கலாம். இவங்ககிட்ட தான் நான் வந்து சுஜாதா சாராக இருக்கலாம். நான் இவங்ககிட்ட தான் சினிமா கற்றுக்கிட்டேன். ஸோ அது நான் என்றைக்குமே மறக்க முடியாத அனுபவமாக எனக்கு எப்போவுமே இருக்கும். உதவி இயக்குனராக பணியாற்றி கொண்டிருந்த போது நடிக்கலாம் அப்படின்ற எண்ணமும் சித்தார்த்துக்கு இருந்ததா? இதுக்கு நான் வந்து இந்த ஜென்மத்தில் நடிகன் ஆக மாட்டேன்னு சேலஞ்செலாம் போட்ட பையன் அப்படியா? என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அவங்களாம் வந்து நான் டைரக்டராக தான் ஆவேன்னு சொல்லிட்டு நான் எம்பிஏ முடிச்சுட்டு வந்த பையன். அவங்க எல்லாருமே நீ என்ன சொன்னாலும் நீ நடிகன் ஆவடா அப்படின்னு என்ன சொன்னாங்க, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இப்பவும் சிரிப்பாங்க, ஞாபகம் இருக்கா அன்றைக்கி நைட் நம்ம பேசினோமே எனக்கு ஞாபகப்படுத்துவாங்க. ஸோ அது சங்கர் சார் கூப்பிட்டு பாய்ஸ் கொடுத்தப்போ கூட நான் தயக்கத்தில் திரும்ப வேணான்னு தான் சொல்லியிருந்தேன். எனக்கு டேரக்டர் ஆகணும். ஸோ அப்போ மணி சார் கேட்டார், ஏன் என்னாச்சு? இல்லை சார் எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு டைரக்ஷன் பண்ணணும்ல, அது போய் அங்கேயே திசை மாதிரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ அப்போ அவர் சொன்னார், லைஃப்பில் எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லையும் நம்ம என்ன கற்றுக்க போகிறோங்கிறது தான் நீ ஃபஸ்ட்டு யோசிக்கணும். சங்கர் சார் மாதிரி ஒரு டைரக்டர் கிட்ட போய் நீ ஒரு வருஷம் 1.5 வருஷம் நீ ட்ராவல் பண்ணினா நீ எவ்வளோ கற்றுப்ப யோசிச்சுப்பாரு. சூப்பர். ஸோ அதே தான் நான் சொன்னேன் இல்லை, ஒரு இவ்வளோ பெரிய மேதாவிங்க வேலை செய்கிற இடத்துல நான் செவுத்தில் இருந்தால் கூட நான் கற்றுப்பேன்னு சொல்கிறப்போ அது எனக்கு ரொம்ப கரெக்டான அட்வைஸாக எனக்கு பட்டது. ஸோ நான் அதுலேருந்து நான் பாய்ஸ் படத்தில் ட்ராவல் பண்ணது, அந்த படம் தான் இன்றைக்கி இவ்வளோ 20 வருஷம் தாண்டி கொண்டு வந்ததுக்கு காரணம். என்னோடய முதல் இன்ட்ரொடக்ஷன் அவ்வளோ பெரிய படம், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை தெலுங்கில் எல்லாரும் பார்த்தாங்க அந்த படத்தை. ஸோ ஒரு அறிமுகமாக அதை விட பெரிய படம் இருக்க முடியாது. ஸோ அதான் அது எனக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் அமைஞ்சது ஒரு பெரிய விஷயம். உங்களை நடிகராக்கிறதுல சுஜாதாவுடைய மனைவிக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு இல்லையா? முழுசாக 100% நான் அவங்களுக்கு தான் அந்த இது கொடுப்பேன். அவங்க தான் வந்து சங்கர் சார் ரொம்ப இதுவாக சொல்லியிருக்காங்க, மணிரத்னம் ஆஃபீஸில் ஒரு பையன் இருக்கான், அவனை போய் பாரு, அவன் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார்கிட்ட. ஸோ அப்போ சங்கர் சார் கூப்பிட்றப்ப சொன்னாங்க, இந்த மாதிரி சுஜாதாமா சொன்னாங்க உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. நடிப்பில் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இன்ஸ்பிரேஷனாக இருந்ததுன்னா யாரை சொல்லுவீங்க? நான் ஃபஸ்ட்டு முதல்ல கொடுத்த இன்டர்வியூ ஞாபகம் இருக்குது. நான் அதில் 2 விஷயம் சொல்லியிருந்தேன் அந்த டைமில். ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு ஃபேவரட் ஆக்டர்னு இருந்ததே கிடையாது. நான் என்ன விதத்தில் சொல்கிறேன்னு பாருங்கள், இன்னி தேதிக்கு நீங்கள் உன்னோட ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு இப்போ இருக்கிற வரிசையில் கடைசியாக நான் எந்த படம் பார்த்தனோ அந்த படத்தோட பாதிப்பு என் மேலே இருக்கும். அந்த படத்தில் ஒரு நடிகன் கரெக்டாக ஒரு கதாபாத்திரத்தை கையாண்டிருந்தான்னா அவன் தான் என் ஃபேவரட் ஆக்டர், சூப்பராக பண்ணிட்டான்னு நான் சொல்லுவேன். அப்போ அது நான் என்னோட முதல் விகடன் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். அதே போல் நான் அதுக்கப்புறம் வர 10 இன்டர்வியூவில் இல்லை நீங்கள் வளர்கிற காலத்துலேருந்து உங்களுக்கு ஆக்டர்ஸ்னால் யார் பிடிக்கும்னா நான் 2-3 பேர் தான் திரும்ப சொல்லிட்டே வருவேன். ஒன்று எல்லாருக்குமே தெரியும், கமல்ஹாசன் சொல்லுவேன், பேர் சொல்லுவேன்னா, எஸ்வி ரங்கராவோட பேர் சொல்லுவேன்னா, திலீப் குமாரோட பேர் சொல்லுவேன்னா, பல்ராஜ் சாமியோட பேர் சொல்லுவேன்னா. அவங்களோட படங்கள் பார்த்து நான் நடிகன் ஆகணும்னு ஆசைப்பட்டதில்லை, பட் அவங்கள நடிகர்களாக பார்த்து இவங்க வந்து நம்பகத்தன்மையான அவங்கள தாண்டி இன்னொரு மனுஷனாக அவங்க வந்து ஸ்க்ரீனில் தெரியுறாங்கங்கிற ஒரு பாதிப்பு இருக்கிற ஆக்டர்ஸ் பேர் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இவங்க எல்லாருமே அதுதான். நீங்கள் எந்த ஃபர்னிச்சரை செட் பண்ணுறீங்களோ அவங்க அந்த ஃபர்னிச்சரில் மெல்ட் ஆகிடுவாங்க. அவங்க வந்து அவங்களுக்குன்னு மேடையை கட்டி அவங்கள பார்க்க என்ன பார் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டார் பிம்பத்தை தாண்டி நான் ஒரு மனுஷனா வந்து நான் ஸ்க்ரீன்ல வாழ போறேன், என்னை பார்த்து நீ இந்த படத்தையும் புரிஞ்சுக்க என்னையும் புரிஞ்சுக்கங்கிற ஒரு மேஜிக்கில் நடிக்கிற. ஸோ அவங்க தான் சின்ன வயசுல என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஆக்டர்ஸ். அப்படி எஸ்வி ரங்கராவ் எந்த படத்தில் உங்களுக்கு ரொம்ப கவர்? அவரோட மைத்தாலஜிக்கல் ஃபிலிம்ஸ் எல்லாமே எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை தாண்டி நீங்கள் அவர் சிவாஜி சாரோட பண்ணுற படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப படிக்காத மேதை எடுத்து பார்த்துக்கோங்களேன். அதில் வந்து சிவாஜி சார் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணி 6-6 அடிக்கிறாரு. அவரை பற்றி உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. அவர் எல்லா சீன்லையுமே அவர் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் T20 சாம்பியன் சிவாஜி சார். ஏன்னா அவர் எல்லா பால்லையுமே 6 அடிக்க பார்ப்பாரு. அது எல்லாராலையும் முடியாது. அவர் அது பேராசை இருக்கலாம், அதுல ஆம்பிஷன் இருக்கலாம், பட் அதுல வந்து அபிலிட்டியும் இருக்கு. அது சிவாஜி சார் வந்து
அவர் முகத்தில் ஒரு 2500 பல்பு இருந்தால் எல்லா பல்போட சுவிட்ச் போர்டும் இங்கே கையில் அவருக்கு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு மாஸ்டர். ஸோ அவர் பக்கத்தில் எஸ்வி ரங்கராஜ் அவர் நடிக்கிறப்போ அவரோட மெத்தட் நான் இப்போ சொன்ன மாதிரி அவர் ஒரு சாதாரண மனுஷனாக மூச்சு எடுத்து அவர் வந்து ஒன்று பண்ணுவார். அவங்க 2 பேரோட கான்ட்ராஸ்ட் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறது. அதெல்லாம் அப்படியே கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நடிகனாக உங்களை உருவாக்கினதில் சங்கருடைய பங்கு எத்தகையது? எல்லாமே அவர் தானுங்க. நடிகன் ஆக்கினது அவர் தானே எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் நடிக்க மாட்டேன்னு சொல்கிற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நடிக்க வச்சது அவர் இருந்தாருன்னா, சங்கர் சார் இல்லைன்னா இன்றைக்கி என்னோட ஆக்டிங் கரியரே கிடையாது. ஸோ நான் வேறு ஏதோ சினிமாவில் தான் இருந்திருப்பேன். சொன்ன மாதிரி திருப்புமுனை வந்திருக்காது, சினிமாவில் தான் இருந்திருப்பேன். அதே குடம்பாக்கம் தான், அதே ஷூட்டிங் சாப்பாடு தான். ஆனால் கையாளுற டூல்ஸ் வேறையாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாய்ஸ் திரைப்படத்தில் நீங்கள் நடித்த போது எத்தனை முறை சங்கருடைய பாராட்டுதல்களை நீங்கள் பெற்றிருக்கீங்க? நான் எப்போவுமே யங்ஸ்டர்ஸ்க்கு ஒன்று சொல்லுவேன் சார். நம்ம வாழ்க்கையில் எப்போவாவது நமக்கு வந்து ஒரே நேரத்தில் 2 சந்தர்ப்பம் கிடைக்குது. ஒன்று வந்து முன்னோக்கி இப்போ இருக்கிற உலகத்தை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பயணம், இன்னொன்று திரும்பி பார்த்து அப்போ நடந்ததை வச்சு ஒரு பயணம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வச்சு நான் சொல்கிறேன். சங்கர் சார் பாராட்டின சம்பவம் நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறதுக்கு நான் ஒரு பதில் சொல்கிறேன். இந்தியன் 2ல நான் நடித்ததை பார்த்து பாராட்டினார். ஸோ அதுதான் அந்த கேள்விக்கான பதில். அதை தான் நான் இன்னைக்கு என்னை அறிமுகப்படுத்தின அவ்வளோ பெரிய ஃபிலிம் மேக்கர், இன்னைக்கு நான் அவர் படத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை அவர் பார்த்து நான் நல்லா பண்ணியிருக்கிறேன்னு சொன்ன அன்னைக்கு நான் அவர்கிட்டே நான் ஒரு விஷயம் சொன்னேன். நான் இதுக்காக 20 வருஷமாக காத்துட்ருக்கேன் சார். ஸோ அந்த 20 வருஷத்தோட அந்த வெயிட், நான் அறிமுகப்படுத்தின நான் நடிகனே நீ நடிகண்டா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அது எனக்கு ரொம்ப பெரிய பரிசு. அண்ட் அது வந்து சங்கர் சார் வாயால் வாங்கிறது, அவர் திரும்ப திரும்ப அவரோட பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கொடுக்குறப்போ நான் அதை ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். நாட் ஜஸ்ட் ஃபார் த பாஸ்ட் பட் ஆல்சோ த ப்ரெசன்ட் அண்ட் ஆல்சோ த ஃபியூச்சர். முதல் படத்தில் உங்களை அறிமுகப்படுத்தின சங்கர், அதுக்கு பின்னாடி நீங்கள் பலதரப்பட்ட இயக்குநர்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றீங்க. இத்தனை இயக்குநர்களோட பணியாற்றிய பிறகு வாட் டு யூ ஃபீல் ஸ்பெஷல் அபவுட் சங்கர்? நான் அவருக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன் சார். அவர் வந்து கனவுகளின் வியாபாரி, மர்ச்சன்ட் ஆஃப் ட்ரீம்ஸ். அதுதான் சங்கர் சாரோட சுருக்கம். ஏன்னா அவர் வந்து இப்போல்லாம் உலகம் இருக்கிற போக்கில் அவங்களோட கனவு காணுறதுக்கு வாய்ப்பு இல்லைனாலும் டைமே கிடைக்க மாட்டேங்கிறது. ஸோ உங்களோட ட்ரீம்ஸை கூட உங்களுக்காக நான் பார்த்து உங்களுக்காக நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன்னு ஒரு படைப்பாளி வந்து பொறுப்பெடுக்கிறப்போ அவர் வந்து கனவுகளின் வியாபாரி அல்லது மர்ச்சன்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் என்று அழைக்கப்பட வேண்டும். சூப்பர். அதுதான் எங்களோட சங்கர் சாருக்கு. எனக்கு வெற்றி தோல்வி இதை எப்படி பார்ப்பீங்க நீங்கள்? சாதாரண வெற்றி தோல்வி வந்து உலகத்தை முட்டாளாக்குறதுக்கு உருவாக்கப்பட்ட வார்த்தைகள் சார். ஏன்னா வந்து எங்கள் ஜிகர்தண்டா படத்தில் ஒரு டயலாக் இருக்கு இல்லையா, நீ ஜெயிச்சிட்டியா தோத்துட்டியான்னு நீ முடிவு பண்ணணும். ஸோ என்னோட வாழ்க்கையோட இதுவே அதானே. இன்னொருத்தனோட பார்வையில் அவன் வாழ்க்கையோட வேல்யூ எப்போவுமே நீங்கள் வைக்கக்கூடாது. ஏன்னா அவன் பார்வை உங்களோட கண்ட்ரோல்லையே இல்லை. ஸோ உங்கள் கண்ட்ரோலில் இல்லாத ஒரு ஜட்ஜு கையில் நீங்கள் எப்படி உங்களோட கேஸை கொடுப்பீங்க? எந்த ஒரு இதுவாக நிஜ வாழ்க்கையில் புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களோட புரிதலே இல்லாத ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் கருணை கேட்டிங்கன்னா எப்படி கிடைக்கும்? ஸோ அந்த மாதிரி நான் வந்து எல்லாருக்கும் இப்போ ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமையில நம்ம சொசைட்டி தாண்டி போயிட்டுருக்கோம், கடந்து போக ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப டிஃபிகல்ட்டான நேரங்களில் நம்ம வாழ்க்கையை பயணிக்கிறோம். ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் டைமில் நம்ம தான் பார்த்துக்கணும் சார். நம்ம வந்து கண்ணாடியில் முகத்தை பார்க்குறப்போ அந்த முகத்தை நம்ம வந்து அக்கறையோடையும் கருணையோடையும் பார்க்கணும். நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டோம்னா நம்ம உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இயற்கை நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ வெளியாளோட பார்வையில் நான் சின்னவன், என்னை வந்து எனக்கு மதிப்பு இல்லைன்னு நம்மளை நம்ப வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. ஸோ நாம் தான் ரொம்ப சின்ன வயசுலேயே நம்மளை வந்து தன்னை பற்றி யோசிக்காத, அது சுயநலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுயநலமே கிடையாது. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, உங்களை பார்த்துக்கிற பொறுப்பு இறைவன் வந்து உங்களுக்கு தான் கொடுத்துருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பார்த்துக்குங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் நல்லவனாக வாழ நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ எல்லாமே இப்போ குழந்தைங்களுக்குலாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிற நேரம் இது. அதுங்க கையில் நம்ம ஃபோனை கொடுத்துட்றோம். ஸோ அந்த குழந்தை கையில் நீங்கள் ஃபோனை கொடுக்குறீங்க, அந்த ஃபோனுக்குள்ளே ஒரு முடிவில்லாத ஒரு உலகம் இருக்குங்க. பல ராட்சசர்கள். அது எப்படிங்க நீங்கள் இல்லை மனுஷனே விட்டுருங்க, அது ஒரு கடலுங்க. அந்த கடலுக்குள்ளே நீங்கள் எப்படிங்க ஒரு குழந்தைய தூக்கி போடுறீங்க? ஸோ அந்த குழந்தைங்களுக்கு ஒரு புரிதல் கொண்டு வரணும். நாங்கள் தான் ஒரு சமுதாயமாக கெட்டு போயிட்டோம், இன்னொருத்தனோட பார்வையில் பாராட்டு வாங்கணும்னு நாங்கள் வந்து பிச்சை கூட எடுக்கிறோம். இப்போது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற ஒரு பிச்சை எடுக்கிறோம் நாங்கள் இன்றைக்கி. நாங்கள் அதை வாழ்ந்துட்டு போகிறோம். குழந்தைங்கள அதுக்குள்ளே கொண்டு வர வேண்டாங்க. குழந்தைங்க வந்து எவ்ரி சைல்டு இஸ் ஸ்பெஷலுங்கிற மெசேஜ் நம்ம எப்படி கொடுக்க முடியும்?
எவ்ரி சைல்டு ஸ்பெஷல்னு ஒரு அது வந்து நிஜ வாழ்க்கையில் வரப்போ அது ஒரு பொய். எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் நாட் ஸ்பெஷல். இன்றைக்கி உங்கள் பேர், உங்கள் சர்நேம், உங்களோட ஸ்கின்னோட கலர், உங்களோட பாஸ்போர்ட், இதை வச்சு உங்களோட சாவு நல்ல சாவா கெட்ட சாவான்னு சொல்கிற சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ அந்த நேரத்தில் வந்து அது ஒரு பொய். எல்லா மனிதர்களும் சமமாக படைக்கப்பட்டிருக்காங்கிறது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம், பட் யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அது பொய். ஸோ குழந்தைங்களை எப்படியாவது நம்ம ஜாகிரதையாக போய் அவங்க அடல்ட்ஸ் ஆகிற வரைக்குமாவது நம்மளோட பொறுப்பை நம்ம பார்க்கணும் சார். இது வந்து நான் எஜுகேஷன் மினிஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூலையும் யோசிக்கிறேன். ஏன்னா ஃபோன் தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஃபோன்னால இன்னைக்கு கரோனா மாதிரி ஒரு பாதிப்பை நம்மளால் தாண்டி பசங்களோட படிப்பு கெடுக்காமல் நம்மளால் ஒரு கட்டத்துக்கு வர முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம ஃபோனை குறை சொல்ல முடியாது. அதை கரெக்டாக கையாளுறதுலாம் எல்லாமே இருக்குது. சூப்பர்விஷனோட கையாளுறதா இருக்கட்டும், அதுக்கான புது இன்வென்ஷன்ஸ். 18 வயசுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு ஃபோன் உருவாக்கப்படும். அதில் வந்து சும்மா எல்லாமே ஹை கிராஃபிக்ஸ்லாம் இல்லாமல் இன்ஃபர்மேஷன், படிப்பு கருவியாக அதை யூஸ் பண்ணுற விதங்கள் மட்டும்தான் அதில் இருக்கணுமே தவிர, அதில் வந்து ஒரு அடல்ட்ஸ்க்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ நம்ம பசங்களுக்கு சின்ன வயசில் கொடுக்கறது வந்து போதையை கொடுத்து அதுக்கு பழக்கப்படுத்துகிற அதுக்கு சமமாகும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாக திரைப்பட தயாரிப்பாளர் எல்லோருமே படங்கள் வெற்றி பெறுவதற்கு எல்லா கமர்ஷியல் இன்க்ரீடியன்ஸும் அந்த படத்தில் இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க. சித்தார்த் ஒரு கதையை எப்படி தேர்வு செய்வார்? சார், நீங்கள் ஒரு ப்ரொடியூசர் டைரக்டர், நான் உங்ககிட்ட சொல்ல தேவையில்லை. ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அவங்க ஏன் படைக்கிறாங்கங்கிறதுக்கு காரணம் இருக்கும். அவங்களுக்கு தெரியாமல் போகலாம் அந்த காரணம், பட் உள்ளுக்குள்ளே ஒரு காரணம் இருக்கும். ஸோ நான் முறையாக ப்ரொடியூசர் ஆகிறப்போ 3 கட்டாயங்கள் தான் வச்சுட்டு ஆரம்பித்தேன். முதல் வந்து கணக்கு விஷயத்தில் நம்ம கோட்டை விடக்கூடாது. அதாவது பட்ஜெட் சிக்கனத்தில் நம்ம என்றைக்குமே, ஏன்னா சினிமா வந்து மாயை காட்டுற ஒரு பழப்பு. உங்கள் படைப்பை நீங்களே காதலிக்க ஆரம்பித்து நீங்கள் வந்து ஒரு 2 ரூபாயில் எடுக்கணும்னு ஆரம்பித்த படம் வந்து இல்லை இது தாங்கும், இது நாளைக்கு போய் தமிழ்நாட்டை மாற்றும், அப்புறம் நாட்டை மாற்றும், அப்புறம் உலகத்துலேயே நம்ம தான் இருப்போம். ஏன்னா சினிமா அந்த மாதிரி உங்களுக்கு ஜுஜுபி தான் காட்டும். ஸோ அதில் நீங்கள் இன்னும் பணம் போடுவீங்க, போய் நீங்கள் மோசமாக சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணுவீங்க. எங்களுது வந்து விற்கிற விலையிலேருந்து லாபத்தை எடுத்தால் கையில் பட்ஜெட் உங்களுக்கு காஸ்ட் கிடைக்கும். ஸோ விற்கிற பணம் என்னமோ அதுலேருந்து நமக்கு ஒரு லாபம், அடுத்த படம் எடுக்கிறதுக்கு நம்ம இன்னும் உயிரோடு இருக்கணும். அது தாண்டி வர்றது தான் நமக்கு ப்ரொடியூசர். இப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ரூல். 2வது, எந்த ஒரு ட்ரெண்டையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. போன வாரம் எந்த படம் ஓடிச்சு அதை வச்சு நம்ம ஒரு படம் எடுக்கலாம் அப்படிங்கிற யோசனையே வரக்கூடாது. நம்ம ஒரு படைச்சே தீர்வோண்டான்னு ஒரு சிந்தனையில் ஆரம்பிக்கிற படங்கள் ஒரிஜினலாக இருக்கும். 3வது வந்து மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்சது புதுமுக டெக்னீஷியன்ஸும் புதுமுக நடிகர்களோட நாங்கள் வேலை செய்வோம். மேக்ஸிமம் எங்களோட படங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் நடந்திருக்கும். ஸோ இந்த 3 கொள்கைகளை வச்சு நான் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் 10 வருஷமாக. உங்களுடைய முதல் 2 திரைப்படங்களும் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அமையலை. அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருந்தது? என் கணக்கில் சரியாக போகலைன்னு சொல்லப்படுற படங்கள் வந்து என்னோட மிகப்பெரிய 2 படங்கள். அது நான் ரொம்ப பெருமையாக கருதுகிற படங்கள். பட் அந்த காலகட்டத்துக்கு வேறு காரணங்களுக்காக வேறு ரிசல்ட் வந்திருக்கலாம். என் 3வது படம் வந்து என்னோட கெரியரோட கமர்ஷியல் கெரியரோட ஸ்டார்ட். தெலுங்குல நான் படம் பண்ணது. அதான் பெஸ்ட். பிரபு மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். அது MS ராஜு சாரோட ப்ரொடக்ஷனில் அந்த படம் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோலேருந்து என் கரியர் மாறித்து சார். ஏன்னா அதுக்கு வந்து அந்த படத்தோட ரிசல்ட்டை பொறுத்து நான் மேபி திரும்ப டைரக்ஷனுக்கு வந்திருந்தாலும் வந்திருப்பேன். ஸோ ஆனால் அந்த படத்தோட வெற்றி உங்களுக்கே தெரியும், அது 1 வருஷம் ஓடிச்சு தெலுங்குல. ஸோ அது எனக்கு ஒரு புது கம்ப்ளீட்லி நியூ உலகத்தை திறந்து கொடுத்துச்சு. ஸோ அதான் அந்த படத்தோட அனுபவம். நீங்கள் நடித்த 4வது படத்துக்கு கதை எழுதினது நீங்கள் தான் இல்லையா? அந்த அடுத்த தெலுங்கு படத்துக்கு அடுத்த படம் நான் ஓன் ஸ்கிரிப்ட் தான் பண்ணேன். அண்ட் அது வந்து அந்த காலத்தில் அப்போ தான் இன்டர்நெட்டில் ரெவ்யூலாம் எழுத அந்த ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அது வந்து அந்த காலத்தில் பெரிய 3.5 4 ஸ்டார்ஸ்லாம் ரெவ்யூ வாங்கி அஹெட் ஆஃப் இட்ஸ் டைம்லாம் கருத்து சொன்னாங்க. பட் பெருசாக ஓடல. பட் நல்லா இருக்குன்னு நாங்கள் படம். ஸோ அதை நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிட்டேன். பிகாஸ் சார், நீங்கள் எது வந்து உங்களுக்கு விக்ட்ரி எது தோல்வின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை கொஞ்சம் சுலபமாக இருக்கும். இப்போ நான் ஒரு படம் பண்ணுறேன், அந்த படம் ஏற்றுக்கிறதுக்கான காரணங்கள் இருக்கும்ல. நான் முறை அந்த படத்தை முழுசாக பார்க்குறப்போ நான் எந்த காரணங்களுக்காக ஏற்றுக்கிட்டேனோ அந்த காரணங்களை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேனான்னு ஒரு கேள்வி இருக்குது. அது எஸ்ன்னு வந்துருச்சுன்னா அன்றைக்கே எனக்கும் அந்த படத்துக்கும் ரிலேஷன்ஷிப் முடிஞ்சிருச்சு. இப்போது இந்த சித்தாங்கிற படம் வந்து நான் எதுக்காக எடுத்தேனோ அந்த படத்தை அப்படியே நான் கண் முன்னாடி பார்க்குறேன். 100% எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. இப்போ நாளைக்கு வந்து யார் என்ன சொன்னாலும் நான் இந்த காரணங்களையும் என்னோட முடிவையும் மாற்றிக்க முடியாது இல்லையா? ஸோ அப்படி வச்சுட்டு நான் மைண்டை ஃப்ரீயாக விட்டுருவேன். அண்ட் நடிப்புங்கிறது அந்த சக்ஸஸ் யார் கையிலையுமே இல்லைல்ல சார். ஸோ நம்ம கொடுத்த வேலையை நம்ம கரெக்டாக பண்ணோமா, நம்மளை மக்கள் பார்க்க ஆசைப்படுறாங்கன்னா நம்ம நடிப்போம். நாளைக்கு மக்கள் நம்ம பார்க்க ஆசைப்படலாம், நம்ம நடிப்பு நிறுத்திடுவோம். அந்த மாதிரி நடிக்கலைன்னா ஐயோ அந்த மாதிரிலாம் கிடையாதுல்ல.
ப்ளஸ் எனக்கு சினிமாவில் இருக்கிறதே ஒரு வரம். ஸோ நாளைக்கு நீங்கள் சித்து நீ நடிக்கிறத விட்டுருந்தா ஓகே சார் நோ ப்ராப்ளம், நாளில் நான் கேமராமேன் ஆகிடுறேன்னு சொல்லுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லைனா மியூசிக் டைரக்டர் ஆகிடுவேன், இல்லைனா எடிட்டர் ஆகிடுவேன், இல்லைனா 30 வருஷம் மிரட்டிட்டு இருக்கேன், இல்லை டேரக்டர் ஆகிடுவேன், ஒருவேளை டேரக்டர் ஆகிடுவேன், சொல்ல முடியாது. தமிழ் தெலுங்குலேருந்து ஹிந்திக்கு போனப்போ எப்படி இருந்தது சார்? எல்லா கேமராவும் என்ன நேசிக்குது. அந்த கேமரா வந்து தமிழ் பையன் வந்துட்டான்னு சொல்லலை, தெலுங்கோட வச்சுடுன்னு சொல்லலை, ஹமாரா ஹிந்தி வாலா ஆகியான்னு சொல்லலை. கேமரா வந்து கேமரா ஆன் ஆஃப் தான். அது எல்லாத்துலேயும் ஆக்ஷன், எல்லாத்துலேயும் கட்டு தான். ஸோ எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து எல்லா பாஷையும் கற்றுக்கிட்டு பேசுறது தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் என் முதல் தெலுங்கு படத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாரத்தை கூட தெலுங்கு தெரியாது. அதுக்கப்புறம் நான் தெலுங்கு கற்றுக்கிட்டு முதல் படத்தில் நடித்து அதுக்கு அடுத்த படம் நானே ஸ்கிரிப்டே எழுதினேன் தெலுங்கில். ஸோ அதுதான் எனக்கு பாஷை மேலே இருக்கிற ஒரு ஆசை. அதே மாதிரி ஹிந்தி சின்ன வயசுலேருந்து நான் நாடகம்லாம் போட்டிருக்கேன், நல்லா பேசுவேன். ஸோ அது வந்து அந்த ரங்தே பசந்தி பண்ணுறப்போ எனக்கு ஒரு நார்த்தில் பிறந்து வளர்ந்த பையனோட கேரக்டர் பண்ணுறப்போ அது டப்பிங் இல்லாமல் சிங்க் சவுண்டில் நடிக்கிறப்போ அது வந்து ஆத்தென்டிக்காக இருந்தது. நான் பகத்சிங்காக நடிச்சிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பிறந்தவன் ஒருத்தன் வந்து பகத்சிங்காக ஒரு ஹிந்தி படத்தில் நடிக்கிறதுங்கிறது ஒரு நடிகனுக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ரைஸ் கொடுத்த அளவுக்கு ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். ये अंत कहाँ है मिस्टर मैकिनली? ये तो शुरुआत है. हमारे बाद और भी आएंगे और भी. ஸோ இந்த விஷயங்கள் வெளி உலகம் பெருசாக பார்க்கலனாலும் நான் அதை வந்து ரொம்ப பெரிய வெற்றியாக பார்க்குறேன். பிகாஸ் அது எனக்கு ஒரு சேலஞ்சாக இருந்தது. அதை நான் வந்து நல்லா பண்ணணும்னு எடுத்து பண்ண விஷயங்கள். ஸோ இன்றைக்கும் எனக்கு எல்லா படங்களும் ஒன்று தான் சார். அது வந்து சில படங்களில் ரைட்டரோட ஒர்க் பெட்டராக இருந்தால் ஆடியன்ஸ் இன்னும் கனெக்ட் ஆவாங்க. இல்லை நம்ம வந்து வெறும் மண்சட்டி தானே, அதில் சமைக்கிறது அவங்க, அதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் வேறு, நம்ம வெறும் மண்சட்டி தான். நம்மளோட வெளியில் மூஞ்சி தெரியும். அதுதான் ஆக்டரோட மிகப்பெரிய பொறுப்புன்னு நான் பார்க்குறேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.